கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம்: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119, 165. இந்த சங்கீதம் 119 வேதத்தின் மகத்துவங்களை வர்ணித்தும் அதனால் பக்தன் பெற்ற அளவில்லா ஆசீர்வாதங்களை பற்றியும் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கலாம் என வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். துன்மார்க்கருக்கும் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை என வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷத்தை தரக்கூடியது. ஆதலால் வேதத்தை கடமைக்காக அல்ல, நேசித்து வாசியுங்கள், நீங்கள் மிகுந்த சமாதானம் பெறுவீர்கள். வாசிப்பதோடு மட்டுமல்ல, அதன்படி நடக்கும் போதுதான் மிகுந்த சமாதானத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். இங்கு வேதம் என்று தாவீது கூறுவது நியாயப்பிரமாணங்கள் அடங்கிய சட்டங்கள். தேவன் எல்லாவித மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்க்கை நெறிமுறைகளை வேதத்தில் கூறியிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் உதாரணமாக தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையின் ஒழுக்கம், பொருளாதாரம், வாலிபம், திருமணம் போன்ற எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கிறது. அதன்படி வாழும்போது மிகுந்த சமாதானம் அடைவோம். இயேசு சொன்னார், என்னில் அன்பாயிருக்கிறவர்கள் என் கட்டளைகளை கை கொள்வார்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தின்படி வாழ பிரயாசப்படுவார்கள். வேதத்தை நேசித்து வாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்கள் இடறுவதில்லை, சமாதானத்துடன் வாழ்வீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உம்முடைய வேதத்தை கடமைக்காக அல்ல, அதை நேசித்து வாசித்து அதன்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய மிகுந்த சமாதானம் என்னில் ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.